இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய இரக்கம் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். யார் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவர் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று நாம் வாசித்து தியானித்தோம். இந்த நாளிலும் அவருடைய இரக்கம் யாருக்கு கிடைக்கும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்பெருமானவர்களே, வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இப்போ ஒவ்வொருவரும் ஆண்டவர் எனக்கு இரங்க மாட்டாரா, இந்த காரியத்தில் எனக்கு இரக்கம் செய்வாரா என்று நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய வல்லமையை அறிந்த பிள்ளைகள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே இந்த காரியத்தில் எங்களுக்கு இரக்கம், எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது, அதை தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதியிருக்கிறது. இன்னும் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து நீங்க கர்த்தரிடத்திலே திரும்புங்க, ஏன்னா அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன். அப்போ நம்ம பாவிகளா இருக்கிறோம், நம்முடைய பாவங்களுக்காக வரும் தண்டனைகள் நமக்கு வராதபடி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடும்போது அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தானியேல் அதான் ஜெபிக்கிறாரு, கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு, அவர் மன்னிக்கிற தேவன், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நம்மை தண்டியாதபடி அவர் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு இரக்கம் செய்கிற தேவன். இப்ப நம்ம பவுல் அப்போஸ்தலனை குறித்து பார்க்கும் பொழுது, அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை துன்பப்படுத்துவதற்காக அவர் ஒரு நியாயப்பிரமாணத்தை அறிந்தவராய் இருந்தோம், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இல்லாதவனாய் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை அடித்து துன்புறுத்தும்படியாக சென்று கொண்டிருந்த ஒரு மனிதன். அவரையும் இயேசு கிறிஸ்து சந்தித்து அவருடைய பாவங்களை மன்னித்து அவன் மேல் இரக்கம் பாராட்டி அவரை பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13 வசனத்திலே பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிற காரியங்களை செய்து கொண்டிருந்த பவுல் தேவனுடைய இரக்கத்தை பெற்றான். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினால் செய்தபடியினாலே இரக்கம் பெற்றேன். பிரியமானவர்களே, நாம் எப்பேற்பட்ட பாவிகளாய் இருந்தால் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் அதை விட்டு திரும்பும் பொழுது கர்த்தர் நம்ம மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அதனுடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அவைகள் உறைந்த மலையை போல வெண்மையாகும் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ அவருடைய இரக்கங்களை நாம் பெற வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய பாவங்களை மறைக்காமல் தேவரிடத்திலே அறிக்கையிட்டு இரக்கம் பெற வேண்டும். இப்போ நம்ம தாவீதும் அவருடைய சவுலும் நம்ம பார்க்கும் பொழுது, அவருடைய சவுல் ராஜா சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் அவன் முதலாவது சொல்கிறான், நான் என்னுடைய குலத்திலே சிறியவனா இருந்தோம், நீர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு காரியத்துல அவர் பெலிஸ்தருடைய பாளையம் நெருங்கி வரும் பொழுது அவன் என்ன பண்ணுவானா, அவருடைய கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகள், மோசேயினுடைய கட்டளைகள் எல்லாம் அறிந்த ஒரு மனிதன் தான். ஆனாலும் என்ன செய்கிறான், அவன் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய சர்வாங்க தகன பலியை அவன் செலுத்தி விடுகிறான், துணிகரமாக செலுத்தி விடுகிறான். அது ஆசாரியர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த சவுலிடம் சொல்லும் பொழுது அவன் அதை குறித்து மனஸ்தாபப்பட்டதாக தெரியவில்லை. அதே போல் இன்னும் ஒரு விஷயத்தில் கர்த்தருடைய இரக்கத்தை பெறாததற்கு என்ன காரணம் என்று சொன்னால், கர்த்தர் அவனை நம்பி
அமலேக்கியர்களை குறித்து அவரிடத்தில் சொன்னார். இந்த அமலேக்கியர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன், அவர்கள் சுவாசமுள்ள ஒருவரையும் நீ உயிரோடே வைக்காதபடி அழிக்க வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் சவுல் என்ன செய்கிறார் அப்படின்னா, மனுஷர்களை எல்லாம் கொன்று போட்டு மிருக ஜீவன்களிலே கொழுமையானவைகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள், ஜனங்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அப்போ அவருடைய அமலேக்கியருடைய ராஜாவையும் அவன் அழிக்காதே போகிறான். அப்போ அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கும் பொழுது சொல்லுறாரு, நான் பாவம் செய்தேன்னு சொல்றாரு. ஆனாலும் என்ன செய்யல, மனஸ்தாபப்படலை. தான் செய்த பாவத்திற்காக ஐயோ நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடி, கர்த்தர் சொன்ன கட்டளையை நிறைவேற்றாதபடி நான் பாவம் செய்தேனே என்று அவன் மனஸ்தாபப்படலை. இன்னும் சவுல்ட்ட என்ன சொல்றாரு, நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்கிறான். ஆனாலும் நீர் என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பர்களுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் என்னை கனப்படுத்தும்படிக்கு நான் உம்முடைய தேவனிடத்தில் வணங்கும்படியாக நீர் என்னோடு கூட திரும்பி வாரும் என்று சாமுவேலுடன் சொல்லுகிறதை பார்க்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை தள்ளி விட்டேன் என்று சொல்றார். கர்த்தருடைய இரக்கத்தை பெற அவன் தகுதியற்றவனாய் ஆனான் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த பாவத்தை அவன் உணர்ந்து, ஆம் நான் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நான் செய்தேன் என்று அவன் அறிக்கையிட்டு அதை விட்டு மனஸ்தாபப்பட்டிருந்தானா கர்த்தருடைய இரக்கம் கண்டிப்பா அந்த சவுல் ராஜாவுக்கு கிடைத்திருக்கும். அதே போலதான் தாவீது ராஜாவும் அந்த அறியாமல் அந்த பத்சேபாளுடைய காரியத்திலே அவர் ஒரு பாவம் செய்து அந்த உரியாவை காரணமில்லாமல் அவன் கொலை செய்தான். அப்போ இந்த நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த தாவீது உணர்த்தப்படும் பொழுது அவன் தன்னை தாழ்த்தி தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவருடைய இரக்கங்களுக்காக கெஞ்சி, அந்த பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளிவிடக்கூடாது, அவருடைய பரிசுத்தவானிடத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அவன் மன்றாடி கெஞ்சி மனஸ்தாபப்பட்டதின் நிமித்தம் அவனுடைய பாவங்களை தேவன் மன்னித்து அவனை தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பிரியமானவர்களை, சின்ன பாவமோ எந்த பாவமோ ஆனாலும் நாம் அதை அறிக்கையிட்டு தேவனிடத்திலே மன்னிப்புகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை நாம் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில நாம் பார்க்கிறோம், சகேயுட ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அந்த சகேயு இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் அவன் உணர்வடைகிறான். ஆண்டவரே, நான் ஏழைகளுக்கு ஆசைகளின் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், நான் யார்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தேன்னா நாலத்தனையாய் கொடுத்துட்றேன் என்று சொல்றான். பாருங்களேன், கர்த்தர் கேட்காமலே அவன் தன்னுடைய பாவத்தையும் குற்றத்தையும் அவனிடத்துல அறிக்கையிட்டுகிறது நிமித்தம் ஆண்டவர் அவனுக்கு இறங்கி அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய தேவனிடத்துல மன்னிப்புகளும் இரக்கங்களும் உண்டு. அப்போ நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது அவருடைய இரக்கத்தை நிச்சயமாகவே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலும் கர்த்தாவே உடைய வேதத்தின் வசனங்களை தியானிக்கும்படியாக, உடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களை இந்த நாட்களில் ஏற்படுத்தினதற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று குறித்து தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரே. எங்களுடைய பாவங்களை நாங்கள் மறைக்காமல் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு ஒத்துக்கொண்டு ஆண்டவரே அதை விட்டுவிடவும், தேவனுடைய இரக்கத்தை பெறவும், ஆண்டவரே அந்த பாவத்திற்காக துக்கப்பட்டு மனஸ்தாபப்பட்டு உம்முடைய இரக்கத்தை பெறவும் அப்பா ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். உடைய உணர்வுள்ள ஆவி எங்களுக்குள்ளே தரும்படியா ஜெபிக்கிறேன். உடைய பரிசுத்தாவின் வல்லமையை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். சுவாமி, உடைய நாமத்தையே உயர்த்துகிறேன், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை